நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. மகா, அந்த காட்சியை நீ பார்த்திருந்தேனா அப்படியே வாயடைச்சு போயிருப்ப. அவ்வளோ பெரியவா நம்ம ஆத்துக்கு வந்ததை இன்னும் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கா தெரியுமா? பா, அங்க இருந்த எல்லாருக்குமே மூக்குல வேத்துடுச்சுன்னா பாத்துக்கோயேன். நீக்கு மடத்துக்கு கூட்டிட்டு போனதே பிடிக்கல, இதுல நீங்க பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்களா? நோக்கு என்னடி தெரியும்? நான் எத்தனை தடவை மடத்துக்கு போயிருப்பேன். அவ பார்வை என் மேல விழாதான்னு நான் ஏங்கிருக்கேன் தெரியுமோ? எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் நம்ம சாமிக்கு கிடைச்சதை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கேன். நீ வேற. போதும் போதும், பெருமை பேசினதெல்லாம். நோக்கு எதுவுமே தெரியல. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? போறோம், போய் படுங்கோ. நோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. சுவாமிநாதா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமிநாதா, சுவாமி, சுவாமிநாதா, என்னடா இது? அம்மா, காலையில ஒரு சுவாமி பார்க்க சென்றல, அவ சொல்லி கொடுத்தாமா. சுவாமி, நீ தேவையில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத, அம்மாக்கு கோவம் வரும். பேசாம படு. இல்லம்மா, அந்த சுவாமியை பாக்குறச்ச அவர் கூட நல்லா பழகின மாதிரி தோணுது. அவ கூட நான் ரொம்ப காலமா இருந்த மாதிரி தோணுச்சுமா. சுவாமிநாதா, நீ படுக்க போறியா இல்லையா? உன் அண்ணா மாதிரி சமத்தா இருக்க கத்துக்கோ. இல்லம்மா, நேக்கு அங்க இருந்தா. சுவாமி, படுன்னு சொல்றனோ இல்லையோ? வர வர பெரியவா பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறேன். அமைதியா படு. படு. இதுக்குதான் குழந்தைய அடிச்சு வளர்க்கணுங்கிறது. பாசத்தை ஊட்டி வளர்த்தேன் பாரு. நேக்கு வேணும். இப்ப என்னையே எதிர்த்து பேசுறது எல்லாம் இவன் தோப்பனார் பண்ற வேலை. என்னம்மா புலமெண்ட் இருக்க? தோ பாருங்க, குழந்தை படிப்புல கவனம் செலுத்துங்க. இப்படி சுவாமி மடனு கூட்டிட்டு போனா குழந்தை படிப்பு தான் வீணா போகும். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கத்தின்னு இருக்க? அர்த்த ராத்திரியில பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? ஆரம்பத்திலே இதெல்லாம் வேணான்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். இன்னும் முழிச்சுட்டு இருக்கான் அவன். அவன் முழிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எதுவும் பேசாதே, காலம்பரை பாத்துக்கலாம். ஆனா இனிமே அவனை மடம் அது இதுன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காதே. சரி. சரின்னு சொல்லிட்டோ வேதாளம் முருங்கை மரம் ஏறக்கூடாது. சரின்னு சொல்லிட்டேன் இல்லையோ? நீ படுத்து தூங்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அழுதுட்டு இருக்க? இவன் என்ன மத்த பிள்ளைங்க மாதிரி சாதாரணமா இருக்க மாட்டேங்கிறான். அவன் சாதாரணமா தான் இருக்கான். நீதான் தேவையில்லாம பயப்படுற. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை நீயே வருத்திக்காத. அவனுக்கு சுவாமிநாதன்ங்கிற பேரையே நான் தானே நான் வச்சேன். எங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியாதோன்னு நேக்கு பயமா இருக்குன்னா. மகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. அப்படியே நடந்ததுனாலும் நான் கவலைப்பட போறதும் இல்ல. நீ அழறத நிறுத்திட்டு படுக்கிறியா? இல்லன்னா மகா,
எப்படினாலும் பார்த்துட்டு தான் போகணும். எனக்கு வந்து அவ தான் சொன்னா. எவ்வளவு நேரம் பார்த்துட்டே போலாம். சாமியை பார்க்கணும். இந்த மாதிரி பேசுறது இல்ல, அவங்கள அப்புறம் வரேன். உடம்பு சரியில்லை. நேரம் கழிச்சு சாமியை பூச்சிச்சா. வந்து இங்க ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டே போனாங்கல்ல. ஆமா, எவ்வளவு நேரம்னாலும் சரி இருந்து பார்த்து. சுவாமி, 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 எங்க போனாங்க? சுவாமி, 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 சுவாமிநாதா, என்ன என்ன என்னடி சுவாமிய காணோம்னா? சுவாமியை காணுமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாரு. ஐயோ, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேனா, கொல்லை பக்கம் கூட தேடி பார்த்துட்டேன், காணோம்னா. கணபதி, கணபதி, அப்பா. சுவாமிநாதன் அவன் ஸ்நேகிதாளத்துல இருக்கானான்னு பாத்துன்னு பாப்போ. சரிப்பா. நேத்து அவனை திட்டினதுல அவன் எங்கேயாச்சும் போயிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணபதி, அப்பா. சுவாமிநாதன் அவன் ஸ்நேகிதாளத்துல இருக்கானான்னு பாத்துன்னு பாப்போ. சரிப்பா. நேத்து அவனை திட்டினதுல அவன் எங்கேயாச்சும் போயிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. சரி, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஆஹா, நீ இப்படி போய் பாரு, நான் இந்த பக்கமா போய் பார்க்கறேன். வந்துட்டார், சாமிகள் வந்துட்டார். அதோ சுவாமி வந்துட்டா. சுவாமி, தங்களை காண்பதற்காக வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறோம். கடவுளின் வடிவான தாங்கள் எங்கள் வாழ்வை சிறப்பிப்பதற்கு அனுகிரகம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னோட அருள் உங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆனா பகவான் தன்னை வணங்குற எல்லா மக்களுக்கும் எல்லா நேரமும் தன்னோட அருளை அளிக்கிறதில்ல. அதுபோல பகவான் கஷ்டகாலம் வரும்போது மட்டும் வணங்குறவாளுக்கு பகவானோட அருள் நிச்சயமா கிடைக்காது. வணக்கம் சுவாமி. எங்களை போன்ற எளியவர்கள் இறைவன் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் சுவாமி? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதை சரியாக பூர்த்தி செய்தாலே இறைவன் அருள் கிடைக்கும். அதில் ஒன்றுதான் நம்மை இந்த பூமியில் ஜனிக்கச் செய்த இறைவனை வணங்குவது. இறைவனை வணங்கி திறமையை மறந்து தன் பிற கடமைகளை சரியாகச் செய்யாதவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்காது. ஆனால் இறைவனை வணங்காமல் தன் பிற கடமைகளை சரியாகச் செய்வோரை இறைவன் தன் குழந்தையாக பாவித்து அருள் புரிவார். எப்போதும் நல்ல எண்ணத்துடனும் தூய ஒழுக்கத்துடனும் பிற ஜீவராசிகளுக்கு
உதவி செய்தாலே இறைவனின் கருணை பார்வை நம் மீது விழும். சுவாமி, மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஜனனம்னு ஒன்று இருக்கிறச்ச மரணம்னு ஒன்று இருக்கிறது தான் உலக நியதி. இந்த பூமியில எவ்வளவு நாள் ஜீவிச்சோன்னு வயசை கணக்கிடுறத காட்டிலும் எவ்வளவு நாள் பகவானை நினைச்சோம், எவ்வளவு நாள் பகவானை நினைக்க தவறினோன்னு கணக்கிடுறது தான் சாலச் சிறந்தது. அதுக்கு நாம நம்மளையே நல்வழிப்படுத்திக் கொள்ளணும். எதையும் சுயமதிப்பீடு செய்யற பக்குவம் வளரணும். அதுக்கு நாம ஒரு நல்ல குருவா தேடி அவர் வாயிலா நல்ல கருத்துக்களை அறிஞ்சு பிறகு அதை உணர்ந்து பார்க்கணும். சுவாமி, உங்க முகத்தை எங்களால பார்க்கவும் முடியல, சரியா கேட்கவும் முடியல. இப்படி முன்னால வாங்கும். ஏண்டாம்பி, உன்னை விட பெரியவாள்லாம் சாமியை பார்க்க முடியலன்னு முன்னாடி எழுந்து வந்து உட்கார்ந்துட்டா. சின்ன பையனா இருந்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியே. சுவாமியை பார்க்கணும்னா முன்னாடி வந்து உட்காருப்பா. சுவாமியோட முகம் எனக்கு நன்னா தெரியுது. ஏண்டாம்பி, உனக்கு எப்படி தெரியும்? சுவாமியை நான் என் கண் வழியா பார்க்கல, அவர் என் மனசுல மானசீகமா வைத்துண்டு பார்க்கிறேன். அவரோட முகம் தெளிவா தெரியுது. இன்பம் துன்பம் வர நேரத்துல உங்க மனசை இழுத்து பகவான் பக்கமா திருப்பி ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சேன்னா பேரானந்தம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். எல்லாரும் கலையலாம். हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. குழந்தை, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? கூட தோப்பனார் வரலையா? தோப்பனார் வரல, நான் தனியா தான் வந்தேன். அது சரி, என்ன எதுக்காக பார்க்க வந்த? சுவாமி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு எல்லாரும் வந்துட்டு இருந்தா சுவாமியை பார்க்கணும்னு நேக்கும் மனசு சொன்னிச்சு. என்னை அறியாமே நான் இங்க வந்துட்டேன். சிவ சிவா, எதுக்கு பகவானை சேவிக்கிறேன்? நான் சேவிக்கல, பகவானுக்கு நன்றி சொல்றேன். எதுக்கு நன்றி? நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் என்னோட பொக்கிஷத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்காக அவனுக்கு நான் நன்றி சொல்றேன். சுவாமி, இன்னைக்கு இங்க இருக்கிறச்ச மனசுக்கு சந்தோஷமா இருக்கே, அது ஏன்? சரியா சொன்ன. அம்மா மடியில தவழற குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே போல பகவான் மடியில தவழற குழந்தைக்கும் அதே சந்தோஷம் இருக்கும். தனக்கான இடத்துக்கு வந்து சேர்றச்ச மனசு நமக்கு தெரியாம சந்தோஷப்படும். சுவாமி, ஆத்துல அம்மா தேடுவா, அப்போ நான் புறப்படுறேனே. இப்பதானே சொன்னேன் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. அதுக்குள்ள என்னாச்சு உன் மனசுக்கு? இல்ல, ஆத்துல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். அவெல்லாம் இவ்வளோ நேரம் என்னை காணலன்னு பதறி போய் தேடிட்டு இருப்பா. பெத்தவாளை கலங்க விட்டுறது பாவம் தானே? பெத்தவாளை அலைய கழிக்கிறது பாவம்தான். ஆனா பல காலமா நான் தேடின்னு இருந்த நீ
என் கண் முன்னாடி வந்து நின்னுட்டு உடனே மறைஞ்சு போறேன்னு சொல்றியே, அது மட்டும் பாவம் இல்லையா? இல்லை சுவாமி, நேக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு தோணுடுத்து, அதான் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். நான் வேணும்னா நாளை கழிச்சு என் தோப்பனார் கூட வரனே. நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிட்டோமோன்னு என் மனசு வருந்துன்னு இருக்கு. ஆனா அந்த கவலையை தீர்க்கறதுக்கு பகவானா பார்த்து ஒன்று அனுப்பிச்சிருக்காருன்னு தோன்றது. நேக்கு அந்த பாக்கியத்தை தர்றதும் தராததும் உன் கையில தான்ப்பா இருக்கு. இல்லை சுவாமி, இன்னைக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இங்கே வந்திருக்கேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோச்சிப்பா. நம்மளை படைச்ச பரம்பொருளோட காலடியில் சரணடைகிறதுல யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது. நான் உன் அம்மாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிடுறேன். அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ இங்கேயே இருந்து. சுவாமி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, சுவாமி, சுவாமி. நமஸ்காரம். நான் சொல்றத புரிஞ்சுக்க குழந்தை. ஒரு 4 நாளாவது நீ இங்கே இருந்துட்டு தான் போகணும். சுவாமி, சுவாமி, சுவாமி. இது என்னோட விருப்பம் மட்டும் இல்லை, அந்த பகவானோட சங்கல்பமும் அதுதான். புரிஞ்சுதா? சுவாமி, எங்கடா போன? பகவானே, ஈஸ்வரா, கடவுளே, சுவாமி எங்க போனான்னு தெரியலையே. சுவாமி.